சத்தியமா நான் சொல்லுறேன்டி ஓ பார்வால தூக்குதடி பத்தியமா உன்னை பார்த்துக்கிற உனக்காக வாழ்க்கை வாழும்படி இருக்கி உன் எழுத்துலதான் இருக்கா என்ன நீய மாத்திப்பட்ட மனசில் இருக்கிற ஆசையதான் இருக்கா நான் மேல காட்டிட்டேன் ஒரு ஓடையில் தண்ணீரில் தன்னை இழக்க உன் காதல் என் காவியம் என்ன மறந்து பாஸ் இந்த பொண்ணு எங்க உங்க கெஸ்ட் ஹவுஸ்க்கு தானே கூட்டு போறோம். டேனியல் அங்க எங்க டேடி இருப்பாங்க, இவளை அங்க கூட்டு போனா ப்ராப்ளம் ஆயிரும். அப்புறம் பாஸ் நைட் நேரம் வேற, இந்த பொண்ணை வேற எங்க கூட்டு போறது? வேற எங்க போறதுடா, நேரே உங்க வீட்டுக்கு தான் இவளை கூட்டு போறோம். என்னது பாஸ் எங்க வீட்டுக்கா? எங்க வீட்டுல எங்க அம்மா இருப்பாங்க பாஸ், எங்க அம்மா அப்புறம் வைவாங்க. ஏய் எருமை, நேத்து தானடா சொன்னா எங்க அம்மா ஃபேமிலியோட கோயில் கொடிக்கு போயிட்டாங்க, எங்க அம்மா வரத்தட்டியும் நான் ஜாலியா இருப்பேன். நீ அதுக்குள்ள உங்க அம்மா வீட்டுல இருக்கிறதா பொய்யா சொல்றா? அது வந்து கிளம்பாக்கம் போனாங்களா, ஆனா பஸ் கிடைக்கலையா, அதனால எங்க அம்மா அப்பவும் திரும்பி வந்துட்டாவ. அப்படின்னா உங்க அம்மா வீட்டுக்கு திரும்பி வந்துட்டாங்க. அப்புறம் காலையில உங்க அம்மா போன் பண்ணாங்க, நான் டேனியல் போன் அடிச்சு அவன் எடுக்கலப்பா தூங்குவானா இருக்கும், நான் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேனே அவன்கிட்ட சொல்லியிருப்பா நீ. அப்போ எங்க இருந்துப்பா போன் பண்ணாங்க உங்க அம்மா? யாரு கோமாளி மாதிரி சண்டை போடுறானுங்க, நம்மள எங்க கொண்டு போறோம்னே இவங்களுக்கு தெரியல. ஆனா எதுக்கு இவங்க நம்மள கடத்துனானுங்க? சரி பாஸ், அவன் வீட்டுக்கு இந்த பொண்ணை கூட்டு போவாட்டி பரவாயில்ல, என் வீட்டுக்கு கூட்டு போறேன். நான் என் வீட்டுல வச்சு இந்த பொண்ணை பத்திரமா பாத்துக்கிட்டேன். பாஸ் இந்த பொண்ணை நடு ரோட்ல கூட வச்சு பாத்துக்கலாம் பாஸ், ஆனா இவன் வீட்டுக்கு மட்டும் வேண்டாம் பாஸ். இந்த பொண்ணை இவன் தூக்கும் போதே அவன் மொழியே சரியில்லை, ஒரு மார்க்கமா தான் தூக்குனா, பாத்துக்கோங்க சொல்லிட்டேன். வாயை மூடுங்கடா, இவ்வளவு நான் எங்க கொண்டு வச்சு எப்படிலாம் சித்திரவாத படுத்தலாம்னு நான் நினைச்சிட்டு வந்தேன், நீங்க காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ? என்ன குடும்பப்படுத்தலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கான். பாஸ் இந்த பொண்ணு அப்பத்துல இருந்து ஏதோ சொல்லணும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கு பாஸ். நான் வேணா இந்த பொண்ணோட வாயில டாப்பை ரிமூவ் பண்ணிடுவா? டாப்பை ரிமூவ் எதுவும் பண்ணிடாதடா, அவ கத்தி கூச்சலிட்டா அப்புறம் நமக்கு ப்ராப்ளம் ஆயிரும். பாஸ் பாஸ் பாவமா இருக்கு பாஸ், தண்ணி தாகமா இருக்கும் போல, வேணா தண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்பி டாப்பு போட்டு மூடி வச்சிடலாம் வாய. ஏய் வேண்டாம்டா. பிசாசு கழுதைகள் நாய்களா, யாருடா நீங்க? என்ன ஏன் தூக்குனீங்க? ஏன் என் வாயில டாப்ப போட்டு இப்படி ஒட்டி வச்சு கொடுமைப்படுத்துறீங்க? என் புருஷனுக்கு மட்டும் இது தெரிஞ்சுச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்க யாரையும் உயிரோட விடவே மாட்டாரு. ஏமா 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 இவ்வளவு சத்தம் போடுற? கொஞ்சம் அமைதி. ஏய் என்னை பத்தி என்ன உங்களுக்கு சரியா தெரியல, 3 பேரையும் அறுத்துருவேன். என்னத்தம்மா? கழுத்த. ஓ கழுத்தையா? வாய மூடிடி துளசி, காலேஜ்ல ஊமை மாதிரி இருந்துகிட்டு என்ன போலீஸ்ல மாட்டி விட்டுட்டு இப்போ இப்படிலாம் பேசுறா? என்னது காலேஜ்ல நான் ஊமை மாதிரி இருப்பேனா? எவன்டா சொன்னது? நான் காலேஜ்ல பேசாத பேச்சே கிடையாது. அப்புறம் நீ யாரடா? உன்னை நான் எப்ப போலீஸ்ல மாட்டி விட்டேன்? அப்புறம் என்ன நீ துளசியும் கூப்பிடுறா? அந்த துளசி யாரடா? என் பேரு சோனிடா. ஏய் நடிக்காதடி துளசி, நீ பிறந்த ஊரை விட்டுட்டு வேற ஊருக்கு வந்து உன் வாழ்க்கையை நீ மாத்திக்கிட்டா நீ துளசி இல்லைன்னு ஆயிடுமா? நீங்க தப்பா ஆளை தூக்கிட்டு வரீங்கடா. என் பேர் துளசி கிடையாது, சோனிடா. எங்க அப்பா மட்டும் வேணா போய் கேளுங்களா, என் பேரு சோனின்னு தான் சொல்லுவாங்கடா. டேய் என்ன விடுங்கடா. என் புருஷனை அடிச்சு போட்டுட்டீங்க, அவன் எப்படி இருக்கான்னு தெரியலடா. நான் அவனை பார்க்கணும், என்ன விடுங்கடா. என்னது விடணுமா? உன்னை விடுறதுக்காகவா இவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை தூக்கிட்டு வந்திருக்கோம்? உன்னை தூக்குறதுக்காக எவ்வளவு நாள் ஸ்கெட்ச் போட்டு உன் பின்னாடியே அலைஞ்சு கஷ்டப்பட்டு தூக்குனா உன்னை ஈஸியா விட்டுணுமாமே? உன்னை அவ்வளவு சீக்கிரத்துல எல்லாம் விட முடியாதுடி. நீ என்ன ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு நீ பதில் சொல்லிதான் ஆகணும் துளசி. இந்த பாருங்கடா, நான் துளசி இல்லைன்னு சொல்லி நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க. என் மேல உங்க விரல் நுனிப்பட்டோட என் புருஷன் உங்க எல்லாத்தையும் சும்மா விட மாட்டான். என்னடி உன் புருஷன் வருவானே இன்னுமா நீ நம்பிக்கிட்டு இருக்கா? அவனை அடிச்சு போட்டு அடிக்காம ஒரு வாரத்துக்கு எழுந்துக்க மாட்டான். வருவான்டா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவன் என்ன பார்த்தாலே உங்களை விட மாட்டான் உயிரோட. நீங்க என்ன தொட்டதோட என் குழந்தைய சேர்த்தா தொட்டிருக்கீங்க. அவன் வருவான்டா, வருவான். ரகு, உன் பொண்டாட்டியும் குழந்தையும் ஒருத்தன் கடத்திட்டு
போறான். நீ காப்பாத்த வருவானி நம்பிக்கையில தான்டா நான் இருக்கேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீ வந்து என்னையும் என் குழந்தையும் காப்பாத்துவானி. சீக்கிரம் வாடா, உனக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். சீக்கிரம் வாடா. சோனி, புளிச்சட்டா, மரியாதை என்ன விட சொல்லிரு. உன்னை எங்கேயாச்சும் பார்த்தேன்னு உனக்கு கொன்னு குழி தோண்டி புதைச்சிருவேன். பாஸ் என்ன பாஸ், இந்த பொண்ணு என்ன ரொம்ப திமிரா பேசுது? நான் தான் அப்பவுமே சொன்னேன்ல, இந்த திமிரான கழுதைக்கு வாயிலிருந்து சிக்கலை எடுக்காத நீ தான் பாவம்னு எடுத்தா அனுபவி. இந்த துளசிக்கு என்னை பத்திய பயம் விட்டு போச்சுடா. அதை காமிச்சாதான் இவ அடங்குவா. அந்த ஸ்டிக்கர் எடுத்து அவ வாயை மூடு, கொஞ்ச நேரம் பேசாம வரட்டும். புளிச்சட்டக்காரா, வேண்டாம்டா, இதை என் வாயில ஒட்டாதடா. எனக்கு மூச்சு விட சிரமமா இருக்கு. டேய் ப்ளீஸ்டா, என் புருஷன்கிட்ட என்ன கொண்டு விடுங்கடா. நீங்களாம் நல்லா இருப்பீங்களாடா, என்ன ஏன்டா இப்படி சித்திரவதை பண்ணுறீங்க? நீ யாருன்னே எனக்கு தெரியல, ஏன்டா என்ன இப்படி சித்திரவதைப்படுத்துறீங்க? டேனியல், அவளை பேச விட்டு பார்த்துக்கிட்டு இருக்கா, ஸ்டிக்கரை விட்டுடா. பாஸ், இங்க வண்டியை நிறுத்திட்டீங்க. டேய் அங்க பாருடா. பாஸ், இவன் எப்படி பாஸ் இங்க? ஏய், இவனை அடிச்சது யாருடா? ஏன் பாஸ் கேக்குறீங்க? இல்லடா, இவனை அடிச்சவனுக்கு ஒரு 1000 ரூபாய் போனஸ் கொடுக்கலான்னு இருக்கிறேன். யாருடா அடிச்சது? நான் தான் பாஸ் அடிச்சவன. எனக்கு தானே போனஸ் தருவீங்க. அப்படின்னா இவன் அடிச்ச அந்த மாவீரே நீ தான். இந்த பாருடா, ஒரு அடியில சாவணும். அப்படி அடிக்கிறவன் தான்டா ரவுடி. ஆனா நீ அடிச்ச அடியில அவன் சாகாம உயிரோட வந்து நிக்கிறான்டா. நீ ரவுடிங்கிறதுக்கு அர்த்தம் கிடையாது. இனி நீ எங்க கேங்லவே வேண்டாம். என்னையடா கடத்துறீங்க? என்ன தேடி என் புருஷன் வந்துட்டான்டா. என்ன ஏன் தொட்டோன்னு என்ன கொஞ்ச நேரத்துல நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. உங்க ஒவ்வொரு முடியும் என் புருஷன் ஆந்தி உங்களை ஓட ஓட வரட்ட போறான் பாருடா. பாஸ் சாரி பாஸ், நான் ஏதோ ஒரு பதட்டத்துல அவனை ஒழுங்கா அடிக்கல. இப்ப பாருங்க, நான் இப்ப அடிக்கிற அடியில அவன் 10 நாளைக்கு எழுந்துக்க மாட்டான். அவனை அடிச்சு போட்டுட்டு நானும் ரவுடி தானே உங்க முன்னாடி ப்ரூவ் பண்றேன் பாஸ். முதல்ல நீ போய் அவனை அடி, அதுக்கப்புறம் நீ ரவுடியா இல்லையான்னு நான் சொல்றேன். நான் உன்னை அடிச்சுட்டு உனக்கு பத்தல நினைக்க, திரும்பி நீ என் கையால தான் அடி வாங்கி சாவ போற. ஓ அப்படின்னா தைரியம் இல்லாம என் பின்னாடி வந்து அடிச்ச அந்த கோலை நீ தானா? என்ன பாஸ், போனவன ஒரே அடியில சரிச்சுட்டான். அவன் இப்படி அடி வாங்குவான்னு எனக்கு தெரியும்டா. அடுத்தது நீங்க எதுவும் ஒரி பண்ணிக்காதீங்க பாஸ். நான் போய் அவன் கையும் காலையும் எப்படி உடைச்சிட்டு வரேன்னு பாருங்க. இவன் பொண்டாட்டியை தூக்குனால இப்போ பயங்கரமான கோபத்துல இருக்கான். இப்போ நான் இவன்கிட்ட மாட்டினேன், அப்புறம் என்னை யாருன்னு இவன் கண்டுபிடிச்சிருவான். அதுக்கப்புறம் திரும்பவும் நான் செயலுக்கு தான் போகணும். அதனால இப்போ நம்ம கிளம்பிடுவோம். இன்னொரு நாள் இவ நம்ம கையில மாட்டாமையே போவா. அப்போ இவ கதையை முடிச்சிடலாம்.
டேய் எங்கடா ஓடுற? ஏய் சட்டையை விடுடா. டேய் பொறுக்கி, யாருல நீ? உனக்கு தைரியம் தான் முகத்துல இருக்க அந்த கச்சிவை கழட்டுறா. யாருன்னு உன்கிட்ட காமிக்க? நான் என்ன கேனே என்னடா? கையை விடுடா. டேய் ஓடிட்டானே, கடைசி வர அவன் யாருன்னு அவன் மூஞ்சி என்னால பார்க்கவே முடியலையே. என் பொண்டாட்டி சோனி, சோனி எங்க இருக்கா? இருக்கும் இரவு உறக்கம் கண்ணுக்கு போயாச்சு, காரணம் நீயாச்சு. நிலவு இருக்க நினைவு கொதிக்க ஆறாத நெஞ்சாச்சு, ஆகாரம் நஞ்சாச்சு. தினம் தினம் உனை நினைக்கிறேன், குறும்பென உடல் இணைக்கிறேன். உயிர் கொண்டு வரும் பதுமையே, உனை விட இல்லை புதுமையே. உன் புகழ் வையமும் சொல்ல சிற்றன்ன வாசலில் உள்ள சித்திரம் வெட்குது மெல்ல உயிரே. உன் புகழ் தன்ன வாசலில் உள்ள சித்திரம் வெட்குது மெல்ல. நல்ல நாள் உன்னை நானும் சேரும் நாள்தான், என்ன விலை அழகே. இதோ இதோ அவுக்குறேன். அதுவாடி உன்னை பார்த்தல, அந்த சந்தோஷத்துல நான் அப்படியே ரொமான்ஸ் மூடுக்கு போயிட்டேன். நீ ரொமான்ஸ் மூடுக்கு போனதெல்லாம் போதும். ஃபர்ஸ்ட் என் கையில உள்ள கயிறை அவுத்து விடுடா, கை வலிக்குது. சாரிடி. ஹே சோனி, அங்கேயே ஒண்ணு கடத்துனாங்க. உங்க குடும்பத்துக்கும் அவங்களுக்கும் ஏதாவது முன்பாக இருக்கா என்ன? அதனால கடத்திட்டாங்களா? அப்படிலாம் எதுவுமே இல்லையே, அவங்க யாருன்னு எனக்கு தெரியலையே. ஏண்டி அப்படின்னா உனக்கு இன்னொரு முகம் இருக்குன்னு நினைக்க. ஒரு சைடு சாஃப்டா பிஹேவ் பண்ற மாதிரியும் இன்னொரு சைடு ரகடா பிஹேவ் பண்ற மாதிரி நடந்தியா என்ன? அதான் உன்னை ஹாலை வச்சு தூக்கியிருக்காங்க. என்ன பார்த்தா உனக்கு ரகடா பிஹேவ் பண்ற மாதிரியே தெரியுது. நீ போதும் போல இருக்க அவங்கிட்ட என்ன மாட்டி விடுறதுக்கு. சரி விடு சோனி, எந்த பிரச்சனையும் இல்லாம நீயும் என் குழந்தைய எனக்கு அடிச்சிங்களா, அதே எனக்கு போதும். அவன் யாருன்னு நான் கார்த்திக் கிட்ட விசாரிக்க சொல்றேன். நம்ம 2 பேரும் வீட்டுக்கு போவோமா? இவங்க யாருன்னு எனக்கு ஒரு சின்ன டவுட் வருதுடா. யாருடி? எனக்கு முன்னாடி ஒரு எக்ஸ் லவர் இருக்குன்னு சொன்னல, ஒருவேளை அவங்களோட ஆளா இருக்குமோ? எப்படி சொல்ற? அந்த பொண்ணு பொண்ணாலதான் செத்து போச்சுன்னு சொன்னா, ஒருவேளை அவங்க வீட்டுல உள்ளவங்க கோவத்துல இருப்பாங்களா இருக்கும். நான் இப்போ உங்க கூட சந்தோஷமா வாழ்றேன்ல, அதனால கூட என்ன உங்க கூட சந்தோஷமா வாழ விடக்கூடாதுன்னு என்ன கடத்தி கொல்ல முயற்சி பண்ணுவாங்களோ? இருக்கலாம்டி. நான் அப்படி என்ன சொல்லிட்டேனே, நீ இந்த மாதிரி பல்ல காமிக்கா? அப்படி உன்னை கடத்தணும்னா நீயே தான் உன்னை கடத்திருக்கணும். ஏன்னா என் எக்ஸ் லவரே உங்க அக்கா தான். என்னைக்கு இந்த உண்மை உனக்கு தெரிஞ்சு நான் மாட்ட போறனோ அன்னையோட நான் செத்தேன். நான் சொன்னதை நினைச்சுதானே யோசனை பண்ண. எப்படி நான் கரெக்டா கண்டுபிடிச்சேன் பாத்தியா? ஆமாமாடி செம்ம, நீ சொன்னதான் கரெக்ட். என் பொண்டாட்டினா சும்மாவா, பிரில்லியன்ட் ஆச்சே. ஏ சோனி, பின்னன்னு சொல்லாதடி, பின்னாடி பேய் எதுவும் வந்துட போகுது. நடு காட்டுக்குள்ள வேற இருக்கிறோம், இது பேய் வர்ற நேரம். வீட்டுக்கு கிளம்பிடலாமா? நான் இப்போ என் புருஷன் கூட இருக்கேன். பேய் வந்தானே பிசாசு வந்தானே எது வந்தாலே என் புருஷன் என்ன